பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 25வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை விடாய்த்ததும் தோய்ந்து போனதும். அதாவது இந்த உலகத்துல ஏன் நான் வாழணும், எனக்காக எதுவுமே நடக்கலையே, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் வெறுமையா இருக்கிறதே, நான் ஏன் இதை சந்திக்க வேண்டும் என்று தோய்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் இந்த வழியில சொல்லுகிறார், நான் உன்னை சம்பூர்ணம் அடைய செய்வேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களில் உங்களோடு பேசுகிற வார்த்தையாக ஆண்டவர் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் என்னவோ, ஏதோ பர்டிகுலர் காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்தினுடைய காரியம் இந்த வழியில உங்களுக்கு நிறைவேறாதது போல தோணலாம். ஆனா கர்த்தர் அதை ஆண்டவர் அப்படியே உங்களை விட மாட்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், விடாய்த்த என் அன்பு மகளே, விடாய்த்து போன என் ஆத்துமாவே, தோய்ந்து போன என்னுடைய அன்பான மகனே, நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை சம்பூர்ணமடைய செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு சிலரை குறித்து இங்கே இன்னைக்கு பிரசங்கம் இல்லை. இன்னைக்கு பிரசங்கம் எல்லோருக்கும், தோய்ந்த எல்லா ஆத்துமாவுக்கும் நான் நிரப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு வேளையில ஏதாவது குறித்து ஜெபித்து சோர்ந்து போய் துவண்டு போய் அந்த ஜெபத்தை நீ பண்ணவே வேணான்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இன்னிலிருந்து நீங்க தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று வார்த்தை கொடுக்கிறார், அவர் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். தோய்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு விதவை தன்னுடைய காரியமாக அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். தனக்கு நியாயம் வேண்டும் என்று அவள் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த போராட்டத்துக்கு அவள் பதில் வரவே இல்லை. அவள் சோர்ந்து போகாம அவள் தேவ சமூகத்தில் எப்பயாவது ஆண்டவர் செஞ்சிட மாட்டாரான்னு போராடி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவை என்ன பண்றா, போய் ஒரு எஜமான் கிட்ட போய் கேட்கிறான், ஐயா எனக்கு எப்படியாவது நியாயம் செய்யுங்க. அந்த எஜமான் அநியாயம் உள்ளவர், நியாயத்துக்கு பதில் சொல்லுகிறவே இல்லை. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, பணத்துக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் இவன் நின்றுட்டு, ஆண்டவரே எனக்காக ஏதாவது செய்யுங்கன்ட்டு டெய்லி அவ டார்ச்சர் பண்றா. அப்போ ஒரு நாள் அந்த மனுஷன் யோசிக்கிறா, என்னடா இந்த புள்ள என்னை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுதே, நியாயம் செய்யுங்க நியாயம் செய்யுங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்றாளே, நாளைக்கு காலையில் போய் முதல்ல அவ கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுகிறார். லூக்கா 18 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவள் தினந்தோறும் அலட்டினாள் என்று வசனம் சொல்லுகிறது. அவள் டெய்லி டார்ச்சர் பண்றா. இப்ப அப்பேற்பட்ட மக இந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்தபடியே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் இருக்கிறாரே, அநீதியானவனே நீதி செய்ய இறங்கும் போது நீதி உள்ள கர்த்தர் உனக்காக நியாயம் செய்ய மாட்டாரா? நீங்கள் தோய்ந்து போய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களே, இப்போ ஐயோ எதுக்கு இந்த ஜெபம் அப்படின்னு சோர்வோடு ஜெபிக்கிறீங்களே, இதுக்கு உங்களுக்கு நியாயம் செய்வார், உங்களுக்கு இறங்கி பதில் தருவார். இரவும் பகலும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவர் நீடிய சாந்தமுள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வார். அப்படியே வசனம் 7வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்களுக்கு நியாயாதிபதி உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார், ஆகையால கலக்கம் அடையாதீங்க. அநீதியானவனே ஒரு விதவைக்கு இறங்கி நியாயம் செய்ய காத்திருக்கும் போது நீதி உள்ள இரட்சகர் உங்களுடைய ஜெபம் நீதியான என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பம் என்னதென்று அவர் புரிந்து வைத்திருக்கிறார். கால தாமதத்தின் நிமித்தமாக தோய்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை இல்லை, தோய்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் எப்படி டெய்லி ஜெபிப்பீங்களோ, எப்பொழுதும் தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்வீர்களோ, அதே போல தேவனுக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருங்க. ஐயோ என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நெருக்குகிறார்கள், அந்த உறவு எனக்கு பிடிக்கல, அவர்கள் பண்ணுகிற டார்ச்சர் எனக்கு பிடிக்கல, அதனால நான் தோய்ந்து போயிருக்கேன், இதனால் இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க அப்பாவை நோக்கி பார்க்கிற அந்த முகம் ஒரு நாளும் திருப்பாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதுதான் எரேமியால வாசிச்சோமே, எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லோருடைய நிர்விசாரமான நிலைகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தோய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆகையால சோர்ந்து போகாதீங்க, எப்பொழுது போல ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி அதிகாலையில் தேடுங்க. இதோ சமீபமா இருக்கிறது ஆசீர்வாதம், இதோ கிட்ட வந்த ஆசீர்வாதத்தை நழுவ விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் உடைய சித்தத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஏதோ ஒரு கலக்கத்தோட தோய்ந்து போய், என்ன ஆண்டவரே என் பலவீனம் என்னால் முடியல, நான் என்ன பண்ணாலும் அது தவறுதலாக முடிகிறது என்று சோர்ந்து போய் தோய்ந்து போய் ஜெபிக்காம முடியாமல் ஆண்டவரே யாரெல்லாம் இங்கே கிடைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் எழுப்புவீராக. அவருடைய காரணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே அந்த ஏழை விதவைக்கு நீர் செய்த நியாயத்தை போலவே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீ நியாயம்
செய்து அருளும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன், நான் நிரப்புவேன் என்று சொன்னீர். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பத்தை நீ நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது தேவ பிரசனம் அந்த குடும்பத்தை நிரப்பட்டும். தாய் தகப்பனை ஆசீர்வதியும், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கத்தாவே வியாதியோடு ஆண்டவரே இந்த வேளையில போராடி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் கத்தாவே. பூரண சுகமும் ஆரோக்கியம் அந்த சரீரத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வல்லமை கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவி இயேசு நாமத்தில் எடுத்து போடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவும் கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. பிசாசுடைய தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இம்மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்த தெய்வம் இனி வரும் நாளெல்லாம் காத்து வழி நடத்தும். உடைய வசனத்துக்கு செவிசாய்க்கிறவர்களாகும். எல்லா விதத்திலும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.